நீங்க மொழி சார்ந்து தமிழுக்கு மத்திய அரசு செய்யல, இந்தியை திணிக்குது அப்படின்ற பல விமர்சனங்கள் வைக்கிறீங்க. தமிழுக்காகவே காசி தமிழ் சங்கமம்னு ஆண்டுதோறும் இது 3வது ஆண்டா மத்திய அரசு நடத்துது. அதையே நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளலையா? நிதிநிலை அறிக்கையில் எங்கேயாச்சும் தமிழ்நாடுன்னு இடம்பெறுதா? இன்னைக்கு எத்தனை மீட்டர் கேஜி பாசியை ஒன்றிய அரசு வந்த பிறகு, இந்த 3வது முறை மோடி பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்கார். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு 3 மருத்துவக் கல்லூரிகள் கேட்டிருக்கிறாங்க, கொடுத்துருக்கீங்களா? ஏன் மக்கள் தொகை கேட்டவர் நூற்றுக்கணக்கான பிஹெச் கேட்டு கோப்பு நிலுவையில் இருக்குது, கொடுத்துருக்கீங்களா? அதாவது நீங்கள் வெறுமனையே எங்கள் தாய்மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழை நீங்கள் போற்றுவது போல் போற்றிவிட்டு, ஆனால் அவர்களுடைய அடிப்படை வளர்ச்சிக்கு நீங்கள் மிகப்பெரிய குழியில் பறிக்கிறீங்க. எங்களுடைய செம்மொழி ஆய்வு பூங்காவுக்கு நீங்கள் கொடுக்குற நிதி எவ்வளவு? இந்த காசி தமிழ்ச்சங்கத்துக்கு போன தமிழர்களை தான் இன்றைக்கி வட இந்தியர்கள் அடிக்கிறான். அங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது? காசிக்கு எடுத்துகிட்டு போன என்னுடைய ஐயன் திருவள்ளுவன் சிலைக்கு அங்கே என்ன மரியாதை இருந்தது உங்களுக்கு தெரியும். கோணியில் தான் கட்டி கிடந்துச்சு. ஆக இன்றைக்கு அமெரிக்காவுக்கு போகிற நம்முடைய ஒன்றிய தலைமை அமைச்சர் அவர்கள் நம்முடைய திருக்குறளை அங்கே சொல்லுகிறார். அது அவனுக்கு பெருமை தான், அதில் நான் குறை சொல்லலை. ஆனால் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு, அந்த மொழி தாய்மொழியாக கொண்ட தமிழர்களினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஆற்றிய பங்களிப்பு என்ன?